அண்மை செய்தி சென்னை துறைமுகத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கிறது. பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கிகளை ஏந்தி பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை துறைமுகத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது. பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கிகளை ஏந்தி பாதுகாப்பு ஒத்திகைக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை துறைமுகம் கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் சற்று நேரத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது. பாதுகாப்பு படை வீரர்கள் துப்பாக்கிகளை ஏந்தி பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போர்க்காலத்தில் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து ஒத்திகை பார்க்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, கூடுதல் விவரம் என்ன? குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் அந்த பெஹல்காம் தாக்குதல் காரணமாக மீண்டும் பார்த்தீர்கள் என்றால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தான் பார்த்தீர்கள் என்றால் போர் வந்தால் அது எப்படி சமாளிப்பது, சிவில் பாதுகாப்பு ஒத்திகையை நடத்துவது உள்ளிட்டது குறித்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக உள்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டது. இதன் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் இன்று நாடு முழுவதும் 244 மாவட்டங்களில் இந்த சிவில் பாதுகாப்பு ஒத்திகைகள் நடைபெற இருக்கிறது. அதற்கான பட்டியலையும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. தமிழகம் பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் கல்பாக்கத்திலும் மற்றும் சென்னை துறைமுகத்திலும், அதாவது போர்ட் சொல்லப்படுகின்ற சென்னை துறைமுகத்திலும் இந்த சிவில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த சிவில் பாதுகாப்பு ஒத்திகை என்றால் அந்த சிவில், அதாவது மக்கள் இந்த போர் ஏற்பட்டால் அந்த பாதுகாப்புகளை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அதற்கான ஒத்திகை தான் தற்போது அதற்கான அந்த ஒத்திகை நடைபெற இருக்கிறது. இந்த சிவில் பாதுகாப்பு ஒத்திகையில் தற்போது சென்னை துறைமுகத்தில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு செய்து இந்த சிவில் பாதுகாப்பு, அதாவது போர் வந்தால் அதற்கு முன்பாக நாம் என்னெல்லாம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த ஒத்திகையில் நடைபெறும். குறிப்பாக இந்த சிவில் பாதுகாப்பு ஒத்திகை நேரத்தில் மக்கள் தங்கள் வீடுகளிலோ அல்லது நிறுவனங்களிலோ உள்ள அனைத்து விளக்குகளையும் சிறிது நேரம் அணைக்கப்பட வேண்டும். அந்த ஒத்திகை நடைபெறும். அதற்கு முன்பாகவே ஒரு சைரன் சத்தம் கேட்கும். அந்த சைரன் சத்தத்திற்கு பிறகு எங்கு இருந்தாலும், குறிப்பாக இந்த சிவில் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் எங்கு இருந்தாலும், தெருவில் இருந்தாலும் சரி, பள்ளியில் இருந்தாலும் உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த ஒத்திகையில் நடத்தப்படும். இந்த உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி மாவட்ட கட்டுப்பாட்டாளர், மாவட்டத்தின் பல்வேறு அதிகாரிகள், சிவில் பாதுகாப்பு தன்னார்வலர்கள், ஊர்காவல் படை, NCC, நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆகியோர்